பத்திரகாளி பத்திரகாளி கொஞ்சம் காப்பி தண்ணி போட்டுதாமா. என்ன மனுஷா தூங்கவே விட மாட்டேங்கிறீங்க. பத்திரகாளி எந்திரிச்சிட்டில போமா, ஒரு டம்ளர் காப்பி போட்டுவாமா. அடியே ஏறடி மறுபடியும் படுத்துக்கிட்டவ. வீட்டுக்குள்ள யாராச்சும் இருக்கீங்களா இல்லையா? அடடே வாங்கம்மா வாங்க. அட நீங்களா? இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? காரணமா தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்னு தெரிஞ்சு ஆகணும் உங்க ரெண்டு பேத்துக்கும். என்னாச்சுமா? வந்த ஒரு மாதிரியாவே பேசுறீங்க. என்ன நடந்தது? ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்க? எல்லாம் ரெண்டு தவ புதவிகளை பெத்து வச்சிருக்கீங்களே, ரெண்டு குரங்குங்க. அந்த குரங்குங்கனால தான் நான் வந்து இங்க நிக்கிறேன். என்னம்மா வயசு பிள்ளைகளை பார்த்து குரங்கு கிறங்குங்கிறீங்க? மரியாதை கெட்டு போயிரும் பார்த்துக்கோங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப உனக்கு இவ்ளோ கோவம் வருதா உன் பிள்ளைகளை பத்தி பேசின உடனே? எப்ப எனக்கு எவ்வளோ கோவம் வரும்? இருங்கம்மா, அப்படி என்ன பண்ணிட்டாரு என் பிள்ளைய? என் பிள்ளைகளை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? டாடி பிரவுன் கலர் கொண்டக்கறி வாயை கிழிச்சு தைச்சு போடுவோம் பாத்துக்கோ. யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? என்னம்மா என்ன முதல்ல என் பிள்ளைய பேசுன, இப்ப வீடு தேடி வந்து என் பொண்டாட்டிய பேசுற? என்ன உனக்கு பிரச்சனை? எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. அந்த ரெண்டு குரங்கு என்ன வேலை பண்ணிச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு பேசு. அப்படி என்னதான் பண்ணாளுங்க அவளுக? சொல்லி தொலைங்களேன். என்ன பண்ணிருக்காளுன்னு தெரியுமா? என் வீட்டு தோட்டத்துல இருக்க புளிய மரத்துல நீ பெத்து வச்சுக்கே ரெண்டு குரங்குங்க தொங்கிட்டு இருக்குதுங்க மரத்துல புளிய மரத்தை பிடிக்க. யாரு நீதான் தாட்டி விட்டதா? என்ன சொல்றீங்க? என் பிள்ளைகளை அப்படி பண்ணாதீங்க, ஒரு நாள் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க வேற யாரோ பிள்ளைகளை என் பிள்ளைங்க நினைச்சிட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்கு வெளியே போயிருக்காளுங்க. ஆமா, நீங்க தப்பா தான் புரிஞ்சுப்பீங்க. என் பிள்ளைங்க அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அடிச்சு சொல்றேன். அப்படியா? சரி, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். உங்க பிள்ளைங்க இல்லைன்னா வச்சுக்கலாம். வந்து கட்டி வச்சிருக்கேன் மரத்துல. அந்த குரங்க கட்டி வச்சிருக்கேன் மரத்துல. ஒரு குரங்கு தொங்கிட்டு இருந்தது. இன்னொரு குரங்கு என்ன தெரியுமா பண்ணிச்சு? ஆளு யாராவது வராங்களான்னு வேவு பார்த்துட்டு இருந்தா. அந்த டோரா மாட்ட மண்டை வச்சிருப்பாளே, அவ வந்து மரத்துல தொங்கிட்டு இருந்தா. இன்னொருத்தி ஒல்லியா ஒருத்தி குணுக்கு குணுக்கு முழிச்சிட்டு இருந்தா, சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு. அவளுக்கு தானே ஒன்றரை பிள்ளைய. அங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன் பிள்ளையா இல்லையான்னு கன்ஃபார்மா சொல்லு, சரியா? இப்போ ரெண்டு பேரும் பொட்டி கட்டி பின்னாடி வரீங்க. ஐயோ, நீங்க சொல்ற அங்க அடையாளமெல்லாம் என் பிள்ளைங்க மாதிரி தான் தெரியுது. ஆனா அவளுக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. அதை உன் பிள்ளைகிட்ட நீ தானே கேட்கணும், என்னால கேட்க முடியாது. இப்போ ரெண்டு பேரும் வாங்க, மரத்துல தான் கட்டி போட்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ மனுஷா, என்னையா அது? உன் பிள்ளைங்க இந்த வேலை பண்ணி வச்சிருக்காளுங்க. ஐயோ, கட்டி எல்லாம் வச்சிருக்காங்கிறாங்க. எனக்கு பயமா இருக்குது. பிள்ளைகளை விடுவாங்களா மாட்டாங்களா? பத்திரகாளி, பிள்ளைகளை இந்த லட்சணத்துல நீ வளர்த்தி வச்சிருக்க. வெளியே போறாளுக வராளுக ஒன்னத்தையும் பார்த்த பாடு இல்ல. நல்லா படிச்சுட்டு கதை தந்துப்பட்டு ஆயின்னு தூங்குறதுக்கு தான் லாக்கி. நீ எல்லாம் என்னத்த பிள்ளைகளை வளர்த்துறியே எனக்கு ஒன்றும் தெரியல. உன்னை நம்பி விட்டுட்டு போறேன்னா வா போலாம். போய் பார்த்துட்டு இல்ல இருக்கு உனக்கு. மனுஷா, என்ன எம்மால இப்படி கோபப்படுறீரு? நான் என்ன பண்றது? போது பத்திரகாளி போதும். அங்க போய் பார்த்துக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன்னா உன்னை. கிளம்பு முதல்ல. கட்டி வேற போட்டு வச்சுக்கங்குது இந்த கிளவி. எல்லாம் நமக்கு தேவையா? அவளுக்கு இருக்குது போய் அங்க. சரி வாங்க, சீக்கிரமா போவோம். கடவுளே, என்ற பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. எல்லாம் நேரம் இப்படி எல்லாம் போய் பார்க்கணும்னு விதி எழுதியிருக்கு போல. சீக்கிரம் போகல. அத்தியா, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உன்னாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். உன் பேச்சு கேட்டு நான் வந்திருக்கவே கூடாது. என்னை பழி வாங்கிட்டடி நீ. நான் என்னடி பண்ணேன்? என்னையே குத்தம் சொல்றேன். நானும் உன்னை மரத்துல கட்டி போட்டேன். அந்த கிளவு வந்ததே எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணட்டு சொல்லு? மேலே ஏறும்போது நீ என்னதான் பண்ணிட்டு இருந்த? சுத்தி முத்தி பாயன்னு தானே சொன்னேன். உனக்கு கண்ணு தெரியுதா தெரியலையான்னு கூட எனக்கு தெரியல. அதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அம்மா அப்பா வந்துடுவாங்க, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. வாங்குடி வாங்கு, உன்னோட சேர்ந்து இன்னைக்கு நானும் வாங்க போறேன். உன்னை நம்பவே கூடாது என்று நல்லா தெரியுது. நிறுத்து சொன்ன எம்எல்ஏ நீ கோவப்படுற. பின்ன அந்த கிளவி வரதை மட்டும் நீ பார்த்தேன்னா இங்க இருந்து ஓட்டமா ஓடி இருக்கலாமா? நீ பராக் பார்த்துட்டு நின்றுட்டு எல்லாம் போச்சுப்ப. கண்ணு, ஏ அப்பாடி, என்ன கண்ணு இது? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன தடி பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களா பெத்த பாத்துக்கு என்னென்ன சீரழி போறேன்னு எனக்கு தெரியல. ரெண்டு வந்து பிறந்திருக்கு பாரு எனக்குன்னு. அம்மா எதுக்குமா எப்படி திட்டுற? பின்ன அந்த கிளவி கட்டி வச்சிருச்சு, எப்படி நான் கூட்டிட்டு போறது சொல்லு? உங்களை யார்கிட்ட இங்க வந்து புளியம்பழம் பொறிக்க சொன்னது? உங்களுக்கு என்ன புத்தி இல்லையா? சொல்லுங்கடி. ஏதோ ஆசையா இருந்ததுன்னு வந்துட்டோம், மாட்டிக்கிட்டோம்மா. எப்படியாச்சும் எங்களை கூட்டிட்டு போயிருமா. உன் கூட சேர்ந்தாலாவ அப்புறம் இப்படித்தான் இருக்கும். நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அவ கூட சேராதேன்னு. ஏன்டி உனக்கு புத்தியே வர மாட்டேங்குது? ஏம்மா தெரியாம வந்துட்டேம்மா, அதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டால. எப்படியாச்சும் என்ன கூட்டிட்டு போமா, கால்லாம் வலிக்குது. இந்த கயத்தை போட்டு அந்த கிளவி இறுக்கி கட்டி வச்சிருச்சு. ப்ளீஸ்மா என்ன கூட்டிட்டு போமா. கண்ணுக்குள்ள இருக்கு, அந்த பாட்டி விட்டு பேசிக்கலாம். என்னமோ சொன்ன பிரவுன் கலர் கொண்டக்காரி, இது ரெண்டு உன் பிள்ளைக்கு தானே? உன் பிள்ளைக்கு தானே? என்ன என் பிள்ளைக்கு தான். என்ன பண்ண சொல்றீங்க? ஏதோ தெரியாம பண்ணிட்டாளுங்க, அவுத்து விடுங்க. நான் இனிமே இந்த மாதிரி நடக்காத பாத்துக்கிறேன். கூட்டிட்டு போற வீட்டுக்கு. அப்படியெல்லாம் விட முடியாது, இது தப்பு. என் தோட்டத்துக்கு வந்து இவளுக்கு எதுக்கு புளியம்பழம் முறிக்கிறாளுங்க?
எதுக்குன்னு தெரியாம பண்ணிட்டோம் பாட்டி, எங்களை விட்டுருங்க பாட்டி, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறோம். அவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணுவீங்க நீங்க? பாட்டி தெரியாம வந்துட்டோம், இனிமே வர மாட்டோம், அவுத்து விடுங்க. காலு கையெல்லாம் வலிக்குது, இறுக்கி கட்டி வச்சிருக்கீங்க. நான் மனுஷி தானே, என் உடம்பே தெரியல, அந்த அளவுக்கு காயத்தை போட்டு சுத்தி வச்சிருக்கீங்க. விடுங்க பாட்டி, இனிமே வர மாட்டோன்னு சொல்றல, அந்த ஒரு டைம் விடுங்க. என் பிள்ளைங்க எம்பிட்டு தூரம் சொல்லுதில்லம்மா, கொஞ்சம் மனசரிக்கு வாங்க, பெரிய மனுஷி தானே நீங்க. ஆமாமா சித்த அவுத்து விடுங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க, நானே அவுத்துட மாட்டேன். அதான் சொல்றோம்ல இவ்வளவு தூரம், ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? அதானே, நாங்க பொறிக்கவே இல்லை, மரத்துல தானே ஏறினேன், பொறிச்சிருந்தா கூட சொல்லலாம். ஒண்ணுமே பண்ணல, அதுக்கு இப்படி மரத்தை பிடிச்சி கட்டி வைக்கிறீங்க. என்னடி ரெண்டு பேரும் திமிரு பண்றீங்களா? ஏன் தோட்டத்துல வந்து புளியமா அதை படிச்சுட்டு இவ்வளவு திமிரு உங்களுக்கு? இப்ப ஆறு பாட்டி, இதுக்கு மேல எங்களால பேசிட்டு இருக்க முடியாது, நான் அவளை அவுத்து கூட்டிட்டு தான் போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஐயோ சத்யா, கொஞ்சம் வாய் அடக்கு. எதுக்கு உனக்கு இத்தனை வாய்? ஓஹோ, கை வெயிடி பாத்துறேன், வெயிடி கழுத்துமல கைய வெயு, அப்புறம் யாருன்னு தெரியும். அடைச்சிப்போ, உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, நான் அவுத்து எங்க அக்காவை கூட்டிட்டு போகத்தான் போறேன். டோனி, நான் அவுத்து விடுறேன்டி. இவ்வளவு திமிரு இருந்தா என் பேச்ச மீறி கழுத்து அவுக்க போவேன். அடியாய், இன்னைக்கு இவ கொண்ட முடியும் ஆயாம விட போறதில்ல. கிளவி கிளவி விடு கிளவி. ஐயோ தலை வலிக்குது, ஐயோ விடு. ஐயோ, இந்த பிள்ளைக்கு வம்பு சண்டை இழுத்து விட்டுருங்களாட்டு இருக்கு. லே போகல பத்திரகாளி. கொஞ்சம் விடுங்கம்மா, விட்டுருங்க. தெரியாம ஏதோ பேசிட்டா, விட்டுருங்க. விட மாட்டேன் இன்னைக்கு, இல்ல இன்னைக்கு நான் விட மாட்டேன். எவ்வளவு தைரியம் என்ன எடுத்து பேசிட்டு ஏன் தொட்டில இருந்து கை வைப்பாளியா? இன்னைக்கு கொண்ட முடிய பிடிச்சி கரன்னு சுத்தி வீசாதான் போறேன். கிளவி விடு கிளவி. கிளவி, எனக்கு கோவம் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, விடுன்ட்டேன். ஏய், என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா இப்ப பாருடி. ஏய், என்னையே உதைக்கிறியா நீ? ஏமா விடுங்கம்மா, சண்டை வேண்டாம், விட்டுருங்கம்மா, என் பிள்ளைகளை விட்டுருங்க. கிளவி, நீ விட மாட்டாதானே, இன்னும் 2 குடுக்க நம்பர் இருப்ப. சத்தா, நீ போடுடி, அடிப்படி என்ன வருதோ பாத்துக்கலாம். அடிடி நீ இந்த கிளவிய. ஓஹோ, எடுத்து கொடுக்குறியா நீ? இப்ப பாட்டி உன்னை உதைக்கிற உதல எங்க போய் விழுகிறேன்னு. கிளவி விட்டுரு, நான் ஒரு அடி அடிச்சனா நீ தாங்க மாட்ட கிளவி, ஒழுங்கு மரியாதை விட்டுரு. யார் அடிக்கிறாங்கன்னு இப்ப பாரு தெரியும். ஐயோ, ஏன் சத்தியா அப்படி பண்ற? விட்டுருடி. கண்ணு, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது கண்ணு, விட்டுரு கண்ணு. அப்பா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன் இந்த கிளவிய. சத்தியா வேணாண்டி, அவசரப்பட்டு கை வச்சிடாத, நீ அமைதியா இருடி, வர பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். என்னத்தை பாத்துக்கிறான்? கிளவி, அடிக்கிற அடியில எப்படி யாரோட பறக்குறேன்னு பாரு. இப்ப என்னையா கை வச்சு அடிக்கிற? இப்ப பாருடி, எப்படி தூக்கி வீசுறான்னு பாரு. ஐயோ என்ன விடுடி, விடுடி. விடமாட்டேன் கிளவி, விடமாட்டேன். என்னது இது, இவ என்ன பண்றா? குரலி வித்த காட்டிட்டு நிக்கிறாளே, இவளை எப்படியாவது கூட்டிட்டு போலானா இவ இருக்க பிரச்சனை பெரிது பண்ணி விடுவாளாட்டே. சத்யா, கடவுளே, என்னங்க இங்க பாருங்க இப்ப பண்றத. இப்ப பாரு கிளவி, எப்படி தூக்கி வீசுறேன்னு. பறந்து போய் விழுவ பாரு. ஐயோ என்னை தூக்கிட்டாலே, என்னை இறக்கி விடுடி. கண்ணு ரொம்ப விலைக்கு வாங்குற கண்ணு, நீ ரொம்பவே ரொம்ப விலைக்கு வாங்குற. பறந்து பொடி முகம் பிடிச்ச கிளவி. ஐயோ, இந்த பாடுபடுத்துறாளே, சுத்தி நின்று 2 வேடிக்கை பாக்குது, தடுக்கிறாளா? வேணும்னே பண்றான்னு நினைக்கிறேன். இவ அடிக்கிட்டோன்னா ஆத்தா கறி அப்பனும் பாக்குறாங்க. சத்யா, உனக்கு தைரியம் தாண்டி, தைரியம் தான். கண்ணே வா கண்ணே. ஐயோ, என் புள்ள பண்றதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா ஜெயிலுக்கு தான் போறேன்னா. பறந்து போ சாத்தானே, அப்பால பறந்து போ. என்னங்க நடக்குதுங்க? பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க. சத்யா, சத்யாக்கு வா சத்யா. கண்ணே வா கண்ணே. கண்ணே வேண்டாம் கண்ணே, விட்டு கண்ணே. கண்ணே போது கண்ணே. இப்ப தள்ளி போங்க, கிளவி என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ, என் பிள்ளை இப்படி பண்றாளே, கடவுளே, இவளை நான் என்னதான் பண்றது? இல்ல உன்னால தாண்டி, உன்னாலதான். நீ ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா எந்த தொலையும் இல்லை. அங்க அவளை அடக்க துப்புல, இங்க வந்து என்கிட்ட ஆடாத, தள்ளி போமா. பிள்ளைகளா இது, ஏம்மா ஏன் தான் இந்த படிப்படுத்திடுங்களோ? பிடிச்சி இழுங்க, வரமாட்டா, இழுங்க பிடிச்சி. அப்போ விடுங்கப்பா, அப்போ விடுங்க. இது அப்படிதான், இழுங்க. ஐயோ, நீ தள்ளி போடி, நீ இங்க நின்று இருக்கவா? அப்பா விடுங்கப்பா. என்ன சொன்னா கேளு கண்ணே. கண்ணே வேண்டாம் கண்ணே, நமக்கு பிரச்சனை வேண்டாம். விடுங்கன்னு சொல்றேன், சொன்னா கேட்க மாட்டீங்க. இப்ப பாருங்க. ஐயோ என்ன பண்ற? அதே என்னையும் பிடிச்சி தள்ளிட்டா. ஒன்ற புள்ளைய பக்கச்சோன்னா குடிச்சா தானே பெற்று வச்சிருக்கடி நீ. என்ன மட்டும் சொல்லுங்க, உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. கிளவி, இனிமே எங்ககிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளோதான், நீ தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். அண்ணே, உன்னை பெற்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எங்களை கொஞ்சம் தூக்கி விடு. இப்ப நீங்க எதுக்கு குறுக்கல வரீங்க? நான் தான் அந்த கிளவி குழந்தை கட்டிட்டு இருக்கேன்னு தெரியுதுல, அப்புறம் என்ன உங்களுக்கு? சரிடி, என்ன அவுத்து விடு, நான் வேணா உங்களை தூக்கி விடுறேன். வரேன். எப்படி கட்டி வச்சிருக்க பாரு இந்த கிளவிய. இன்னும் நல்லடி போட்டா வச்சுதான் இருக்கு. போது பொறுமையா இரு. எந்திரிங்கப்பா, வெள்ளமா எந்திரிங்க. அம்மா எந்திரிங்க. எந்திரிக்கண்டி, எந்திரிக்கிறேன். கொஞ்சம் தள்ளிக்கோ. ஏமாடி, எனக்கு எறும்பு கடிச்ச முகம்லாம் வீங்கி கிடக்கு. என்ன கண்ணே, உன் மூஞ்சி வீங்கி போச்சு?
ஆமாப்பா, எறும்பு ரொம்ப கடிச்சிருச்சுப்பா. அந்த கிழவி அடிக்க சொன்னா நம்ம ரெண்டு பேரும் தூக்கி போட்டு அடிக்கிறாளே, என்ன பிள்ளையா இருக்குவ, நம்மளை பிடிச்சி தள்ளி விட்டாளே. ஏய், என்னைய அடிச்சிட்டீங்களடி, உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. ஏம்மா, முடியல. கிழவி, உனக்கு என்ன வேணுமா? ஏ சத்யா, வீட்டுக்கு வா போலாம் முதல்ல. சோனி, அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து சரி. இவளை வீட்டுக்கு போய் நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா, நீங்க மெல்ல மெல்லமா போங்க. ஆஸ்பத்திரிக்கு இது போலாமா? காலே ஒரு மாதிரி வலிக்குது, போய் தான் ஆகணும் போல. சரி, நான் வீட்டுக்கு போய் எண்ணெய் போட்டு பார்க்குறேன். நீ அவளை கூட்டிகிட்டு வந்து சேருமா தாயே. மறுபடியும் எதாவது போய் வம்பு சண்டை இழுத்து வச்சிடாதீங்க, எங்களால் முடியாதுமா, அடிவாங்க. ஆமா, கொஞ்சம் பார்த்து வந்து சேருங்க. சத்யா, உன்னை இந்த சொல்லிட்டு இருக்கேன். வரேன், நீங்கள் போங்க. பாடி கிளம்புவோம். சரிங்க. ஏம்மா, இப்படி நடக்க விட்டுட்டாலே, பிள்ளைய பெற்றதுக்கு கேட்காமே இருந்துக்கலாம். இந்த பாடுபடுத்துது. கிளவை இன்னும் 2 அடி கொடுக்கலான்னு தான் இருக்கு. சே, என்ன பாடுபடுத்திட்டா, என்னையும் போட்டு இந்த அடி அடிக்கிறாளே. கிளவி, என்னைக்காச்சும் என் கையில் மாட்டினா அப்போ இருக்குடி உனக்கு. போதுண்டி, வா வீட்டுக்கு போகலாம். இதுக்கு மேலே யாராலையும் அடி வாங்க முடியாது. கொஞ்சம் வா, சீக்கிரம் போவோம். சரிடி சோனி, வா போகலாம்.